உள்ளம் கொண்ட நேயர்களே வணக்கம், வாழ்க வளமுடன். இப்பொழுது கூவம் என்ற கோயிலின் ரகசியத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த கூவம் என்று கோயிலுக்கு கூவக்கரம் என்று இருந்தது முன்னாடி. இப்போ அது மருவி அப்படியே கூவம் சொல்லி ஆயிடுச்சு. இந்த கூவம் கோயிலுக்கு ரொம்ப நாளாக கோபுரமே கிடையாது. வெளியில் வாசலில் கோபுரம் கிடையாது. அதனால் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களும் மாடி வீடு கட்டவே இல்லை. எல்லாரும் ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ தான் கோயிலை புனரமைச்சு பெரிய கோபுரம் கட்டியிருக்காங்க. இது என்ன வரலாறுனா, இங்கே இருக்கிற குளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குளத்துல மீன்கள் நிறைய இருக்கும். ஆனால் ஒரு தவளை கூட இருக்காது. நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு தவளை கூட கிடையாது. இந்த கோயிலில் அந்த குளத்துல தண்ணி இதுவரையிலும் வற்றினதே கிடையாது. அதே போல் இந்த கோயிலுக்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அச்சுறுத்த விநாயகர் சொல்லிட்டு முதல்ல இருப்பார். இந்த விநாயகரை நீங்கள் வேண்டி ஒரு 11 தேங்காயோ இல்லை 50 ஏதோ சூறைக்காய் விடுறேன்னு சொல்லி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதே போல் இந்த கோயிலில் வீற்றிருக்கிற சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இதுவரையிலும் யாரும் தொட்டு அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க. இதுவரையிலும் அவங்க தொடர்றதே கிடையாது. அந்த அம்மாவுக்கு தீண்டா திருமேனின்னு பேர். அவங்கள எப்போவுமே அபிஷேகம் பண்ணாலோ ஒரு அலங்கார அர்ச்சனை பண்ணாலோ இதுவரையிலும் தொட்டு செய்தது கிடையாது. அப்படி தொட்டவங்க அவ்வளோதான், அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆனால் இதுவரை தொடலை. அந்த கோயிலுக்கு திருமஞ்சனக்குழின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. கோயில் இடத்துல சேர்ந்தது தான். அந்த கோயிலில் தனியாக ஒரு போர் போட்டு அந்த அம்மாவுக்குன்னு இருக்குது. காலையில் அந்த கோயில் ஐயர் வாயில் துணி கட்டிக்கின்னு அங்கேருந்து இந்த கோயில் தண்ணியை எடுத்துகிட்டு போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே போல் இன்றைக்கும் உச்சிக்கால பூஜைக்கு பிஞ்சிவாக்கன்ற ஒரு கிராமத்திலிருந்து பால் வருது. பூமாலைங்க, வாசனை மலர்கள், இந்த மாதிரி அங்கேருந்து வந்த பிறகு தான் இந்த கோயிலில் அர்ச்சனை உச்சிக்கால பூஜை நடக்கும். இது இன்றைக்கும் சம்பிரதாயமாக இருக்குது. மற்றபடி இந்த கோயிலில் ஏன் அப்படின்னு சொன்னால் விசேஷன்னா, திருப்புராந்தக ஈஸ்வரர், அவர் பேர் திருப்புராந்தீஸ்வரர், திருப்புறத்தையும் எரித்தவர். அவர் ஒரு அக்னியாக இருக்கிறதுனால அவரை நம்ம தொடக்கூடாது. அக்னி பிரவேசமாகி இந்த ஊரில் இருக்க அசுரர்லாம் அழிச்சாங்கன்னு அப்போ வரலாறு சொல்லுது. அதனால் அவர் என்றைக்குமே யாரை தொடக்கூடாது. அதே போல் அந்த தீண்டா திருமேனின்னே பேர் அவங்களுக்கு. அந்த அம்மனையும் யாரும் தொடக்கூடாது. இதுதான் வரலாறு, அந்த கோயில் வரலாறு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதே போல் அந்த கோயிலில் நீங்கள் விநாயகரை விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது, அந்த கோயில் மண்டபத்தை சுற்றி வரும்போது ஒரு ரூமுக்குள்ளே நிறைய வவ்வால், ரூம் ஃபுல்லாக இருக்குது. கொசன்னு எங்கன்னா ஒரு 100 வவ்வாலுக்கு மேலே இருக்கும். ஆனால் அதில் ஒரு வவ்வால் கூட நம்ம பக்தர்களை தீண்டுறது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அது பாட்டு கோயிலே தொங்கிக்கின்னு இருக்கும். 1, 2 கூட வெளியே வர்றது கிடையாது. தாராளமாக பக்தரும் எட்டி பார்த்துட்டு போயினே இருக்கலாம். ஆனால் கொசன்னு அந்த ரூமில் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் போனால் பார்க்கலாம். இதான், அதாவது நீங்கள் பேரம்பாக்கத்தில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பேரம்பாக்கத்தில் சோழீஸ்வரர் நரம்பு சம்மந்தப்பட்டமான நோய்களை நீக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கார். அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு இந்த கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நல்ல பெரிய கோயில், 3 பிரகாரம் இருக்குது. அதே போல் குளத்துலேயும் நல்ல பெரிய குளம். இந்த குளத்துல மூழ்கி எழுந்து குடித்தா அதாவது எந்த விதமான தோஷமும் போயிடுமா. அதே போல் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருந்தால் அவங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லதே நடக்குது, ஒத்துமையாக சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் ஒரு வரலாறு எல்லாரும் சொல்கிறாங்க. முடிஞ்சால் வாங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு பேரம்பாக்கம் கிராமத்தை பற்றி இதே நேரத்தில் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்கங்க. வந்தால் இந்த 2 கோயிலும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். வாழ்க வளமுடன். நன்றி. நல்லதே நடக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வழின்னா எதுன்னு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.